ஒவ்வொரு இரவும் ஆதியின் சிறிய படுக்கையறையில் நிலா ஒளி சரியாக அவனது கட்டிலுக்கடியில் படும்போதுதான் அந்த ரகசியம் தொடங்கும். அங்கே ஒரு சிறிய ரகசிய கதவு கீச்சென்ற சத்தத்துடன் மெதுவாக திறக்கும். ஆதிக்கு தெரியும், அந்த கதவு திறந்தால் அங்கே சாகசம் ஆரம்பம் என்று. ஏனென்றால் ஆதியின் கட்டிலுக்கு அடியில் ஒரு வண்ணமயமான ரகசிய மிருகக்காட்சி சாலையே இருக்கிறது. அங்கே விலங்குகள் எல்லாம் தொப்பி அணிந்திருக்கும். ஒரு குரங்கு கண்ணாடி அணிந்து செஸ் விளையாடிக் கொண்டிருக்கும். ஒரு புலி சங்கிலிக்கு பதிலாக ஒரு ஊஞ்சலில் படுத்து தாலாட்டு பாடும். விலங்குகள் எல்லாம் பேசும், கலகலப்பாக இருக்கும். ஆதியும் அவன் தங்கை மீராவும் இந்த விசித்திர உலகத்தை தினமும் இரவில் ரசிப்பார்கள். ஆனால் ஒரு நாள் இரவு ரகசிய கதவு திறந்தது. ஆதியும் மீராவும் உள்ளே குதித்து பார்க்கிறார்கள். அங்கே ஒரே நிசப்தம். கிளியின் கூண்டுகள் காலியாக உள்ளன. பெண்குயின்கள் சறுக்கிய பனிக்கட்டிகள் உருகி போய்விட்டன. புலியின் ஊஞ்சல் மட்டும் தனியாக ஆடுகிறது. மீரா, மிருகங்கள் எல்லாம் எங்கே போயின? ஏன் இங்கே ஒரு சத்தமும் இல்லை என்று ஆதி பயத்துடன் கேட்டான். தைரியமான மீரா, பயப்படாதே அண்ணா, இதோ பார், தரையில் ஏதோ பளபளக்கும் கால் தடங்கள் தெரிகின்றன என்று கூறினாள். ஆதியும் மீராவும் டார்ச் வெளிச்சத்துடன் பளபளக்கும் அந்த ரகசிய கால் தடங்களை பின்தொடர்ந்து பளபளக்கும் மணல் நிரம்பிய சுரங்கப்பாதைகளில் நுழைந்தார்கள். அந்த பாதைகள் அவர்களை ஒரு கண்ணாடி குகைக்குள் அழைத்துச் சென்றன. அங்கேதான் எல்லா விலங்குகளும் பதுங்கி அமைதியாக உட்கார்ந்திருந்தன. நீங்க எல்லாம் ஏன் இங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆதி கேட்டான். அப்போது ஒரு குரங்கு, மிருக காவலர் மாமா தன் சிரிப்பை இழந்துவிட்டார். அவர் சோகமாக இருந்தால் எங்களுக்கு உற்சாகமே இருக்காதே, அதனால்தான் நாங்கள் குகைக்குள் வந்துவிட்டோம் என்றது. ஆதி குகையின் ஓரத்தில் சோகமாக உட்கார்ந்திருந்த மிருக காவலர் மாமாவை பார்த்தான். அவர் ஒரு பெரிய மீசையுடன் மிகவும் கவலையாக காணப்பட்டார். ஆதி, கவலைப்படாதீர்கள் மாமா, நாங்கள் உங்களை சிரிக்க வைக்கிறோம் என்றான். மீரா உடனே மாமாவிடம் ஓடிச் சென்று, மாமா மாமா, உங்களுக்கு தெரியுமா, ஒரு சுண்டலி ஏன் கம்ப்யூட்டரை பார்த்தது என்று கேட்டாள். மாமா சோகமாக, ஏன் என்று கேட்டாள். ஏனா, அதுக்கு அதில் மவுஸ் இருந்தது என்று சொல்லிவிட்டு மீரா மாமாவின் வயிறு அருகே லேசாக கிச்சு மூடினாள். மாமாவால் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. மெதுவாக ஆரம்பித்த சிரிப்பு பெரிய சத்தமான சிரிப்பொலியாக மாறியது. மாமா வயிறு குலுங்க சிரிக்க ஆரம்பித்து விட்டார். மாமா சிரிக்க ஆரம்பித்ததும் அந்த அதிசய மாற்றம் நிகழ்ந்தது. மிருகக்காட்சி சாலை மீண்டும் பழையபடி சத்தமாகவும் பிரகாசமாகவும் மாறியது. விலங்குகள் சந்தோஷத்தில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் தங்கள் இடங்களுக்கு திரும்பின. நீதி. சிரிப்பு என்பது நம்மை மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள உலகத்தையும் மகிழ்ச்சியாக்கும் ஒரு மந்திரம்.